ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி சூப்பரான இட்லி குக்கர் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த இட்லி குக்கர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. 2 மந்த் ஆகுது. பட் நாங்கள் இதை யூஸ் பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் நாங்கள் இதை பிரிக்கிறோம். இதில் இன்றைக்கி இட்லி ஊற்றி பார்க்கலான்றதுக்காக நாங்கள் எடுத்தோம். ரொம்ப அழகாக பார்க்கவே சூப்பராக இருக்குது. க்யூட்டாக, சின்னதாக, காம்பேக்டாக 2 தட்டு இருக்கும் போல். ஒரு தட்டில் 5 இட்லி ஊற்றலாம் போல் இருக்குது. மொத்தம் 10 இட்லிக்கு உண்டான குக்கர் இது. சில்வரில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. பேஸ் நல்லா இருக்குது. கீழே நல்லா வெயிட்டாக கனமாக இருக்குது. மூடி அழகாக கொடுத்துருக்காங்க. இதில் நாங்கள் இன்றைக்கி இட்லி ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் இதில் யூஸ் பண்ணுறோம். இட்லி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இட்லி ஊற்றிக்கோங்க. 2 தட்டிலையும் ஊற்றி அழகாக மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த இட்லி எப்படி வருதுன்றது எங்களுக்கு தெரியல. வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. இட்லி இந்த மாதிரி ஊற்றி அழகாக மூடி போட்டு மூடி வச்சுப்போம். 10 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வச்சுக்கலாம். விசில் வர அளவுக்கு விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். ஸ்டவ் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அழகாக இட்லி வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது. பார்ப்போம் இது எப்படி வருதுன்றது தெரியல. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், அழகாக ஒரு கரண்டி எடுத்து வச்சா நல்லா வருது. இதில் நாங்கள் எண்ணெய் எதுவும்லாம் தடவுல. இந்த இட்லி தட்டில் நல்லா வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது. நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.